ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிடி கிச்சன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் 2 விதமான கொலக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூர்ண கொலக்கட்டையும் பால் கொலக்கட்டையும் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. கொலக்கட்டை செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1லிருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சிருந்த அரிசி மாவு கூட இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இடியாப்ப மாவு பதத்தில் கலந்து எடுத்துக்கலாம். நான் இன்னுமே கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து கலந்துருக்கேன். பாருங்க, இந்த பதத்தில் மாவை நல்லா இந்த மாதிரி கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா சூட்டோடு இருக்கும். அதனால ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் கைகளில் தொடவிட்டு இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொலக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு தயாராகிருச்சு. இனி நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு கப் அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் அளந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கட்டியல் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூர்ணம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வாசம் வர வரைக்கும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம உருக்கி வச்சிருந்த வெல்லத்தை இந்த தேங்காய் துருவலில் சேர்த்துக்கலாம், வடித்து சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசி மண் இருக்கிறதுனால இந்த மாதிரி வெல்லத்தை வடித்து சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வடித்து சேர்த்ததுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சிவப்பவில் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் வெள்ளவல் கூட சேர்த்துக்குங்க. அவளை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே குக் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அவல் சேர்த்து செஞ்சுருக்கேன். வீட்டில் அவல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டுக்கலை கூட பவுட்ரு பண்ணி அவளுக்கும் பதிலாக சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ தேங்காய், அவல், வெல்லம் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கொலக்கட்டைக்கு தேவையான பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம கொலக்கட்டை செஞ்சுக்கலாம். கொலக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு பூரணம் தயாராக இருக்குது. இப்போ கொலக்கட்டை செய்யறதுக்கு கொஞ்சமாக ஆயிலை நல்லா கையில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டைகளை உருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு சன்னமாக ப்ரெஸ் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் இன்னைக்கு இந்த அச்சில் தான் செஞ்சுருக்கேன். இப்போது இந்த ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்த மாவை அந்த அச்சில் வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக பூர்ணத்தை வச்சுக்கலாம். பூர்ணத்தை வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவுகளையும் இதே மாதிரி அச்சில் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அச்சு இல்லை அப்படின்னா நம்ம மாவை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நடுவில் கொஞ்சமாக பூர்ணத்தை வச்சு அப்படியே நம்ம 2ஆக மடக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த கார்னர் எல்லாத்தையுமே நல்லா அமுத்தி விட்டுக்குங்க. செஞ்சு வச்சிருந்த எல்லா மாவையும் இதே மாதிரி சேஃப்ல ரெடி பண்ணி எடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு சூப்பரான நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. விநாயகருக்கு பிடித்தமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1லிருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த மாவில் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. எடுத்து வச்சிருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1 கப் மாவுக்கு 1லிருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் அதை பொறுத்து தண்ணியை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ இது அப்படியே ஆறட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்குங்க. கையில் மாவு ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்சிருந்த எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வச்சிருந்த உருண்டைகளை எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு பால் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு உருட்டி வச்சிருந்த உருண்டைகளை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். உருண்டையில பாலில் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்வீட் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தவாறு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ பால் கொழுக்கட்டை நல்லா திக்கா இருக்கும். இப்போ கடைசியா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க பால் கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.